ரியலி ஹாப்பி தட் மை யூடியூப் சேனல் இஸ் கோயிங் வெல். கொஞ்சம் நல்லா கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஒருத்தவங்க நிரா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து நீங்கள் மினிமலிஸ்ட்டாக இருக்கீங்களே, ஸோ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஐ லைக் யூ நேம் நிரா. ஸோ அவங்களுக்கும் அவங்க கேட்டனால மட்டும் இல்லை, எனக்குமே ஷேர் பண்ணணும்னு தோணுனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மை ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வீடியோ தான் இது. அண்ட் இந்த விலாகில் வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இந்த ரூமில் வந்து நாங்கள் காட் போட்டிருந்தோம். அந்த காட்டை வந்து நியூ வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணனால ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருந்தது, நீட்டாக இருந்தது. அதை வந்து கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மட்டும்தான் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அதை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பவுச்சில் வந்து எப்போவுமே வந்து இது என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அதை இப்போ வந்து அது பிஞ்சு போயிடுச்சு. இப்போ ரொம்ப நாள் நான் ஆஃபீஸ் போகல அப்படின்றனால பிஞ்சு போயிடுச்சு. ஸோ வேறு பவுச் இல்லை, ஸோ அதனால் மாற்றிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி மெடிசன்ஸ் தான். இப்போ எனக்கு குட்டீஸ் இருக்கிறனால அவனோட மெடிசன்ஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே சதறி கிடக்கு. நீங்கள் தெர்மோமீட்டர் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. நிறையா வந்து அது எனர்ஜி வந்து சேவ் பண்ணும். பிகாஸ் உடம்பு சூடாக இருக்கும். ஃபீவர் இல்லை அப்படின்னா, ஃபீவர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் பேபியோட நிப்பிள்ஸ், இந்த மாதிரி மெடிசன்ஸ், பேசிக் மெடிசன்ஸ்லாம் ஒரே ரேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் பேசிக்லி வந்து இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வீடியோ வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நான் ஓப்பனாக நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நிறைய நான் வந்து சின்ன வயசில் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேரு, அதுக்கப்புறம் மேக்கப்பு, ஹால் வீடியோஸு, அந்த மாதிரி தான் நிறையா. அந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன்னு சொல்லலாம். ஆனால் முன்னாடிலாம் நிறையா வாங்கியிருக்கேன், வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் 2 விஷயங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதில் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அதாவது உண்மையான ரீசன் என்ன அப்படின்றது, ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு என்ன பண்ணணுன்றதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு செகண்ட் இயரில், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நிமோனியா அட்டாக் ஆச்சு. ஸோ நிமோனியா அட்டாக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. லிட்ரலி வந்து 2 ஹேர் தான் இருந்தது. அதாவது 2 பிடிச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். 2-3 ஹேர் தான் இருக்கும், நிஜமாகவே அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு சித்தா கிளினிக்கில் போயிட்டு மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அயன் சைக்கிள்லாம் வந்து கொஞ்சம் அயன்லாம் கொஞ்சம் நல்லா ஏறி அதுக்கப்புறம் எனக்கு முடி வந்து நல்லா வளர்ந்துச்சு. புதுசாக முடி முளைச்சிச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த விஷயம் ஒன்று. 2வது வந்து இப்போ நான் போஸ்ட்பேர்டம் ஜேர்னியில் இருக்கேன். இப்போ எனக்கு நிறைய ஹேர் லாஸ் இருக்குது. அண்ட் கரெக்டாக 9 மந்த்க்கு அப்புறம் நிறைய பிரேக் அவுட்ஸ் வந்து ஸ்கின்ல வந்துச்சு. என்னோட முகத்தை பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு பிரேக் அவுட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட பாடியோட ஹெல்த் அண்ட் தென் நம்மளோட, இஃப் நீங்கள் வந்து ஒரு லேடிஸாக இருந்தீங்க, கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட மென்சுரல் சைக்கிள், இது 2மே வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம பாடி வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இந்த குளோட்ரிமெடசோல் க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ இது எதுக்காக காமிச்சிருக்கேன்னா, இது க்ளீன் பண்ணும்போது கிடச்சிச்சு. 2வது என்னென்னா, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து வாங்க. ஸோ அந்த குளோட்ரிமெடசோல் க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபங்கல் எஃபெக்ட்ஸை வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ எனி பிளாக் டாட்ஸ் அதர் தென் வந்து ஃபேஸில் வந்து வந்துச்சு, பாடியில் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணால் வந்து கம்மியாயிடும். எனக்கு வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்பப்போ லைட்டாக ஏதாவது வரும், எனக்கு மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஈரமான கிளாத்ஸ் போட்டே இருந்தால் வந்துடும். ஸோ அப்போ வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஜவ்வாது வந்து எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெட்ஷீட்ஸ்லாம் வந்து நம்ம துவைச்சிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது போட்டு வச்சோன்னா வெளியில் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் கம்மிங் டு மை ஸ்கின் கேர், நான் வந்து செட்டஃபில் ஃபேஸ் வாஷ், எனக்கு ரொம்ப ஒரு ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ். இது நிறையா மெடிக்கல்லையுமே இருக்குது, டாக்டர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க செட்டஃபில் சோப்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எனி டோனர், டீ ட்ரீ ஆயில் டோனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ரோஸ் வாட்டர் கூட ஓகே. அண்ட் மாய்ஸ்சரைசரில் வந்து ரெகுலரோட மாய்ஸ்சரைசர், இது வந்து செரமைட் அண்ட் ஹைட்ரோலானிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு நல்லாயிருக்கு. அதில் இருக்கா என்னெல்லாம் எனக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் தெரியாது. அண்ட் சன்ஸ்க்ரீனில் வந்து டெர்மோகோ வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு செம்ம நல்ல எஃபெக்ட் இருந்தது. அதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணலை, வெளியில் போகாதனால யூஸ் பண்ணலை. வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, பட் நான் யூஸ் பண்ணலை. இனிமேல் தான் வாங்கணும். ஓகேங்களா, இது வந்து முன்னாடி எடுத்த கிளிப்பிங்ஸ். அண்ட் லிப் பாமில் வந்து நிவ்யா அண்ட் பேசிக்காக 2 நார்மலான 2 சென்ஸ் ஆர் பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் கிளம்பும் போது வந்து இதான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லலாம் இதை வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் வந்து ஓல்டு அப்படின்னு கொடுத்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இது தாங்க ஒன்றும் அதை பார்க்கக்கூட தேவையில்லை. அண்ட் ஹேர் கேரை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப 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 போருன்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் வந்து எனக்கு ஹெல்த்துக்கு டேரெக்டாக ரிலேட் ஆகிருக்கு. அண்ட் நிறைய பேர் வீட்டில் இந்த எக்யூப்மெண்ட் இருக்கும், அந்த எண்ணெய் போட்டுட்டு இது மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், வாங்கியிருப்போம், யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். எப்போவாச்சும் அப்படியே சும்மா அப்படி நோண்டிட்டு அப்படியே வச்சுருவோம். ஸோ டீக்ளிட்டர் பண்ணும்போது அது ஒரு அட்வான்டேஜுங்க.
இப்போ நமக்கு ஒரு பொருள் வந்து கிடைக்கும், அது யூஸ் பண்ணாமலே இருப்போம், இனிமேல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான க்ரோத் இருக்கும், எப்போவுமே கட் பண்ணாலும் வளரும். நான் வீட்லேயே கட் பண்ணுவேன், சலூன்கெல்லாம் வந்து போக மாட்டேன். பட் ஹேர் கலரிங் வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியோ, ஆமாம் 4 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஹேர் கலரிங் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த ஹேர் கலர் வந்து பிடிக்கல, அதனால நான் அதை மெயின்டைன் பண்ணல. அது வந்து ஒரு மாதிரி 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து ரொம்ப எலகெண்ட்டாக தெரியுது, இன்னொரு சைடு வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணல. இனிமேல் ஹேர் கலர் பண்ணுற ஐடியாவும் இல்லை. நேச்சுரலாகவே எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஹேர் தான், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோடய ஹேர் வந்துட்டு இப்போ எதுவுமே பண்ணல, அப்போவே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் நீட்டமாக இருக்குன்னு சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் கோம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ஏதாவது சூதிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதில்லை. எனக்கு நேச்சுரலாகவே அந்த ஹேர் அப்படி, என்னோடய அப்பாவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர், ஸோ அதனால் எனக்குமே அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் தான். ஸோ இப்போ லிட்ரலி எதுவுமே பண்ணலை, காலையிலேருந்து சும்மா கொண்டு போட்டுட்ருந்தேன். அதனால் கொஞ்சம் வேவியாக இருக்குது, அவ்வளோதான். ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நிற்கும். லிட்ரலி வந்து எனக்கு ஹார்ஸோட ஹேர் மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் எனக்கு என்னோடய ஹேர் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே பிடிக்கும். பட் இப்போ ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரீசனும் நான் சொல்லிட்டேன், நான் போஸ்ட் பேட்டர்னில் இருக்கேன் அப்படின்றனால. கம்மிங் டு ஹேர் கேர், இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து பேசிக்கான ஒரு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன், வீட்லேயே எடிபிள் கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் முன்னாடி எண்டிவர் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கண்டிஷனர் ட்ரை பண்ணேன், விச் இஸ் லைக் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அப்போ தான் நான் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். பிறந்ததுலேருந்து கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணதில்லை, சும்மா ஏதோ ஒரு ஷாம்பு போட்டு தான் குளிச்சுட்டு இருந்தேன். அந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான ஹேர் ஃபால் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ட்ரெசமியோட கண்டிஷனர் வாங்கி வச்சுருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். சரி இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஹேர் ஃபால் ஆகுதான்னு சொல்லிட்டு, பட் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ ட்ரெசமியோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணலை. அண்ட் கம்மிங் டு நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷிகாக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். இது மேபி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், மேபி நான் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன்னு நினச்சிட்டு கடைசியில் என்னடா அப்படி மொக்கையாக சொல்கிறேன்னு நினைக்கலாம். ஜென்யூனாக நான் இதாங்க யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஷாம்பு போடணுன்னு தோணுச்சுன்னா இந்துலேக்கா ஷாம்பு போடுவேன், இல்லைனா மோஸ்ட்லி இதுதான் வீட்டில் இருக்கும். ஸோ கார்த்திகா ஷிகாக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். இதனால தான் முடி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் எந்த ஷாம்பு நார்மலாக சின்ன வயசுலலாம் கிளினிக் ப்ளஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளினிக் ப்ளஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க, நான் சத்தியமாக தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இத்தனை வருஷமாக நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் உண்மை. ஒன்றும் அப்படியே பயங்கரமாக கிளாசிக்காக அது இதுன்னு சொல்லிட்டுலாம் நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. நேச்சுரலாகவே என் ஹேர் அப்படி தான் இருக்குது. ஒரு வேளை ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நான் வந்து என்னோடய ஃபுட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், மற்ற எதை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். ரொம்ப பேசிக்காக தான் இருந்திருக்கும். பொதுவாக வந்து என்னோடய ஒரே லைன் கான்செப்ட் என்னென்னா, கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த். அதுதான் வந்து ஸ்கின் அண்ட் ஹேரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாதிரியான வ்ளாக்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் ஜென்யூனாக என்னோட கருத்துக்களை தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் கருத்துக்களை யோசித்து பார்த்துக்கலாம். பாய்.